ரொம்ப டேஸ்ட்டாக பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கல்சட்டி இல்லாட்டி மண் சட்டியில் செய்யுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப நேரம் வதங்கி சுருண்டு வரும்போது கரையாது. நீங்கள் சின்னது கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு திக்னஸே சேர்த்தோம். ஒரு பெரட்டிட்டு புளித்தண்ணி வடிகட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் திக்காக வந்துடும். அப்போது கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பூண்டு குழம்பு ரெடி. இது சூடாக சாதம், சுட்டப்பளம் கூட்டு வச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.